வணக்கம் வணக்கம் வணக்கம். என்ன பிரச்சனை? எங்களுக்கு தண்ணிக்கு ரொம்ப கஷ்டப்படுறோமா. தண்ணியே கிடைக்கலமா எங்களுக்கு. தண்ணி போய் 2 மைல் தூரம் போய் எல்லாம் ஆள் உதம் வச்சுட்டாங்க. வண்டி வச்சுக்கிட்டு குடி தண்ணியே கிடையாது. குடி தண்ணி இல்ல, புழங்கறதுக்கு எங்களுக்கு தண்ணி இல்லம்மா. நாங்க அவ்வளவு கஷ்டப்படுறது பாருங்க. ஒரு தேவை நடக்குது, தண்ணிக்கு டம்மோட வச்சுக்கிற பாருங்க வர மாட்டேன். ஒரு தேவை நடக்குது, ஸ்டாலின் தான் வராது, விடியல் தர போறாரு, தமிழ்நாட்டு மக்கள் நிம்மதியா இருக்காங்க, மகிழ்ச்சியா இருக்காங்கன்னு சொல்றாங்களாமா. எங்க நாங்க தண்ணிக்கு தானே எங்களுக்கு ஒண்ணு வேண்டாம். எங்களுக்கு தண்ணி இருந்தா எங்களுக்கு போதும். பைப் இருக்குல்லக்கா, எப்பக்கா தண்ணி வந்துச்சு? தண்ணியே வர பைப்பு தான் போட்டுருக்கு. தண்ணி வந்த மாடல பைப்பு ஒரு போன வருஷம் போட்டாச்சு. அதான் தண்ணி வந்த மாடல அதனால சும்மா அள்ளிட்டு விட்டுட்டு இருக்காரு. தண்ணி பைப்பு சந்தோஷமா இருக்காங்க. தண்ணி இல்ல எங்களுக்கு தங்க வந்து கேட்கல, தண்ணி இல்ல. தண்ணி தான் எங்களுக்கு இல்ல, தண்ணி தான் எங்களுக்கு வேணும். எங்களுக்கு தங்க வேண்டாம். டாஸ்மார்க்ல போய் ஆட்டு தண்ணி கிடைக்குது, அந்த தண்ணி கிடைக்குது, அது கிடைக்குது. சரி அக்கா, இங்க பாருங்க, இந்த கீழ்விளை தொகுதி முழுக்க சனம் சொல்றதெல்லாம் குடிக்கிறதுக்கு தண்ணி இல்ல, சோறாக்க தண்ணி இல்லங்கிறதா. சரியா? மொத்தம் 89 ஊராட்சி இருக்கு. வந்தா நான் எம்எல்ஏ ஆனா உங்க தங்கச்சியா சொல்றேன், எம்எல்ஏ வந்தா இருக்கிற ஒவ்வொரு ஊராட்சி குளம் இருக்குல்லமா, அந்த குளத்தை தூர்வாரி போர் போட்டா இங்க தண்ணி நம்மளே வச்சுக்கலாமா? என் ஊர்ல என் வீட்டுல கல்யாணம் நடக்கு, என் வீட்டுல இளவு நடக்குது, எனக்கு தண்ணி தேவை, தண்ணி திறந்து விடுனா ஊர்க்காரன் திறந்து விடணும். அந்த முறையை நான் கொண்டு வரணும்னு விருப்பப்படுறேன். நமக்கு எங்கேயோ இருந்து கொள்ளிடத்துல இருந்து கூட்டு குடிநீர் வேண்டாம். ஏன்னா அது அடுத்த மாவட்ட நிர்வாகம் அவங்க மாவட்டத்துக்கு தான் குடிநீர் கொடுக்கணும்னு நினைக்கும், நமக்கு கொடுக்கணும்னு தெரியாது. இங்க கல்யாணம் நடக்கு, காது குத்து நடக்கு, கேதை நடக்குன்னு யாருக்கு தெரியும்? ஆனா நம்ம அது வேண்டாம், அந்த நீ அதை வச்சுக்கோ. ஆனா இந்த இருக்கையில குளங்குட்டைகளை தூர்வாருவேன், கரைகளை பலப்படுத்துவேன், படித்துறை வச்சுக்குவேன், பாத்திரம் கழுவணுமா, துணி துவைக்கணுமா, குளிக்கணுமா, கட்டுவேன். படித்துறை கட்டுறதுக்கு படித்துறை கட்டுறது பல கோடி திட்டம் இல்லமா, சில லட்சங்கள் இருந்தாலே போதும். படித்துறை கட்டுறதுக்கு பல கோடியா ஆக போகுது, சில லட்சங்கள் இருந்தா போதும், கட்டிடலாம். தண்ணி வந்து உங்களுக்கு எலெக்ஷன் முடிஞ்சுதான் தண்ணி வரும். நான் இப்ப என்னமா பண்றது? அதிகாரத்துல என்கிட்ட இல்லையே. நீங்க சொல்லுங்க, அந்த மாதிரி இருக்கையில நான் எல்லா பக்கம் சொல்றேன். நான் பல முறை சொல்லிட்டேன். இந்த மக்களுக்கு வந்து நான் சொல்றேன், நான் திரும்ப சொல்றேன், நான் எல்லா பக்கமும் சொல்றேன். இங்க மட்டும் இல்ல, தொழுதூர்ல இதான் பிரச்சனை, மேல புடகல இதான் பிரச்சனை, கருங்கல்ல தான் பிரச்சனை. தண்ணி இல்லன்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த குளத்தை எல்லாம் சாக்கடையா மாத்தி வச்சுட்டேனா, வெங்காய தாமரை வச்சிருக்காரா, அது சாக்கடையா மாறி போச்சு. சரி, ஊர்ல தண்ணி பைப்ல தண்ணி வரல, ஒரு லாரில கொடுத்து வீட்டுக்கு ஊர்ல எனக்கு தேவைக்கு போறேன், எல்லாரும் ஆளி வச்சு தண்ணி கொண்டு விடுறாங்க. ஆமா, அது பண்றாங்க. பஞ்சாயத்து அதனால சொல்லி வர சொல்லுங்க. ஆம்பளைங்க தண்ணி 4 கூட 5 கூட தூக்காந்து கொடுத்து வேலைக்கு ஓடிடுவாங்க. தூக்காதவங்க நிக்கணும். 9 மணி வரைக்கும் நிக்கிறானோ, வேலைக்கும் போக மாட்டானோ. ஆம்பளை வேற வண்டி வச்சு வண்டி உள்ளவங்க தூக்கிட்டு வந்துறாங்க. இல்லன்னா பொம்பளை 9 மணி வரைக்கும் தூக்க வேண்டியா இருக்கு. 4 குடம் தண்ணி 2 மைல் தூரம் போக வேண்டியா இருக்கு தண்ணிக்கு. எங்க இருந்து எடுக்கிறீங்க இப்போ? அங்க போறோம், 2 மைல் இருக்கு நாங்க போறது தண்ணிக்கு. நல்லது. கீழ்வேலூர் பேசுறேன். ஏற்கனவே வந்து தெற்கு பாப்பாக்குடியில சாலை கேட்டாங்க, பிடிஓ ஆபீஸ்க்கு வந்து நம்ம மக்கள் எல்லாம் அழைச்சிட்டு போனோம். ஃபண்டே இல்லைன்னு சொன்னாங்க. எனக்கு வந்து ஃபண்ட் இருக்கோ இல்லையோ, இந்த மக்களுக்கு வந்து சாலையே இல்ல, போட்டு கொடுங்கன்னு சொன்னேன். இப்ப அதற்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. திரும்ப நான் பேசுறேன், அவங்க என்ன செய்யறாங்களோ அதை நம்ம ஏத்துப்போம். சரியா? தண்ணிதான் எங்களுக்கு பிரச்சனை. இப்ப நீங்க வந்து நாங்க சொல்ல மாட்டாங்க, யாரு எங்க தெருவுக்கு வராங்களா, ஓட்டு கேட்டு வராங்களா, அவங்க நாம் தமிழர் கட்சியில வர்றேன். சீமானந்தன் தெரியுமா? சீமானந்தன் கட்சியில இருந்து வர்றேன். சரியா? என் பேரு கார்த்திகா, நான் போட்டியிடுறேன். நான் வாக்கு கேட்கறதுதான் வந்திருக்கேன். இது வரைக்கும் தெரியும், எங்க கட்சி ஒரு எம்எல்ஏ பதவியில இருந்தது இல்ல, எம்பி பதவியில இருந்தது இல்ல. நாங்க இந்த எம்எல்ஏ பதவி கேட்கறதே, நான் வளர்ச்சி திட்டம் எல்லாம் கொடுக்கல, 5000 ரூபாய் காசு கொடுக்க மாட்டேன், 8000 ரூபாய் கூப்பன் கொடுக்க மாட்டேன். குடிக்க தண்ணி கொண்டு வரேன், குடிக்க தண்ணி நான் உறுதியா கொண்டு வரேன். அது ஏன் பொறுப்பு. நான் எம்எல்ஏ ஆயிட்டேன்னா தண்ணி கொண்டு வரல அப்படின்னா நீங்க எனக்கு கழுத்துல துண்டை போட்டு கேட்கலாம். நீ என்கிட்ட என்ன சொல்லி ஓட்டு கேட்டு எம்எல்ஏ ஆன? இப்ப எங்க தண்ணி இல்ல, நாங்க இங்கதான் இருக்கோம், ஏற்கனவே திமுக கூட்டணி வேட்பாளர்கள் வாக்களிச்சிருப்பீங்க, ரெட்டை உதயசூரனுக்கு வாக்களிச்சிருப்பீங்க. எனக்கு இது வரைக்கும் நீங்க ஓட்டே போடல. அக்கா 50 வருஷமா நீங்க நாங்களும் கேட்டுட்டோம், அப்படியே வார்த்தை மாறி போகுது. ஒரு கொடுங்க தண்ணி. உங்களுக்கு மட்டும் இல்ல, கீழ்வேலூர் தொகுதி முழுக்க தண்ணி கொண்டு வரது என் பொறுப்பு. சரியா? பெரிய விஷயம் இல்ல. இங்க தண்ணியே இல்லாத வறட்சியான பகுதி இல்ல, பாலைவனத்துல நம்ம இல்ல. மழை வரும், வருஷம் நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கு புயல் வருதா இல்லையாமா? வெள்ளத்தினால பாதிக்கப்படுறோமா இல்லையா? தண்ணி வருது, இயற்கையை நமக்கு தண்ணி கொடுக்கு, அது சேமிச்சு வைக்க இல்லம்மா. நீங்க திமுகவுக்கு வாக்களிச்சு தண்ணி வர நாம்
ஏமா நீங்க திமுகவுக்கு வாக்களிச்சுட்டு நீங்க தண்ணி இல்லன்னா என்ன சொல்றது? அவன் டாஸ்மாக் தண்ணி தான் தந்துடுவான், குடிக்க தண்ணி கொடுக்க மாட்டான். அதுதான் குடிக்கிறாங்க, குடிக்க தண்ணி கொடுக்க மாட்டான். ஓட்டு கேக்குறாங்கன்னா போட வேண்டிய கடமை எங்களோட கடமை, செய்ய வேண்டியது உங்களோட கடமை. ஆமா, நான் உறுதியா செய்வேன். நீ செய்யல அப்படின்னா நீங்க என்கிட்ட கேளுங்க. வரணுங்க எல்லாருமே நாளைக்கு தர, அடுத்த வருஷம், அடுத்த 5 வருஷம் தொகுதி முடிச்சு. ஆமா, நீங்க அந்த அதிகாரம் எங்ககிட்ட இல்ல, அதிகாரம் என்கிட்ட இல்லமா, அதிகாரத்தை கொடுங்க. நாங்க அந்த ஆளுவாட்ட கேக்குற கேளியன் தண்ணிக்கு அவ்வளவு கேள்வி கேட்டு தண்ணிக்கு கேட்டு வர்றோம். அதான் நீங்க அதிகாரத்தை கொடுக்கவே இல்ல. அதிகாரத்தை என்கிட்ட கொடுத்துட்டு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா பதில் சொல்ற கடமை நான் இருக்கேன். தண்ணி தூக்காடு நம்ம ஆறா அப்படின்னு அவ்வளவு பேச்சு சின்ன பையன். நேரம் கேட்டதுக்கு நன்றி. சரி, மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. வாய்ப்பு கொடுங்க. அப்படியே மறைச்சுக்கிட்டு தான் கேட்போம். சரி சரி சரி. திமுக கூட்டணிக்காரங்க வரமாட்டாங்க, உங்ககிட்ட ஓட்டு வாங்கிட்டு போனதான் அவங்க வரட்டும், போனதான். இதுக்கப்புறம் இந்த 5 வருஷத்துல வரவே இல்ல, வரல. ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் இங்க பாருங்க, மாநில பொறுப்பாளர் இந்த ஊருக்காரங்க தான், இந்த பகுதிக்காரங்க தான் இருக்காங்க. நீங்க வரலன்னு வச்சுக்கோங்க, நான் வரல ஓப்பனா பேட்டி கொடுங்க. என்ன சீமான் தங்கச்சி என்கிட்ட ஓட்டு கேட்டுச்சு, ஓட்டு போட்டேன், எம்எல்ஏ ஆச்சு, எனக்கு தண்ணி கொடுக்கல அப்படின்னு ஓப்பனா சொல்லுங்க. நீங்க எங்களுக்கு தண்ணியா திறந்து விட்டீங்க, தண்ணி தெருவே உங்களுக்கு தான் ஓடும். சரி சரி சரி, தெரியுது தெரியுது, சண்டை போடும் போதே தெரியுது. அன்னைக்கு கம்யூனிஸ்ட்காரங்க வந்தாங்க, அவங்க கிட்ட இதான் சொன்னா. அந்த அம்மா அவங்க என்ன சொன்னாங்க? அவங்க என்ன சொன்னாங்க? அவங்க என்ன சொல்றாங்கன்னா, என்னப்பா இந்த ஊர்ல இருக்கல, இந்த தெருவுல தண்ணியே வரல அப்படின்னா இந்த பைப்பு போடுறான் பாருங்க, அவங்ககிட்ட கேக்குறாங்க. அவன் என்ன சொல்றான், அதெல்லாம் என்னன்னு தெரியல அப்படிங்கிறான். அவன் போக்குங்கிற பையன். அண்ணே, எனக்கு வேற வேலையே இல்ல. நான் ஏற்கனவே வந்து 12ஆம் வகுப்புல நல்ல மதிப்பெண் எடுத்தேன், இயற்பியல 200 எடுத்தேன். நான் நல்லா படிச்சிருக்கேன், பிஇசி படிச்சிருக்கேன், ஜெர்மனில இருந்திருக்கேன். வேலை வேண்டாம்னு சீமான கட்சியில சேர்ந்திருக்கேன். எனக்கு என்ன வேலை? மக்களுக்கு நல்லது செய்யறத தவிர எனக்கு என்ன வேலை இருக்கு? எனக்கு நீங்க அந்த அதிகாரத்தை கொடுத்தா நான் ஏதாவது செய்ய முடியும். நீங்க இவ்வளவு கேள்வி கேக்குறீங்க, இவ்வளவு கஷ்டப்படுறீங்க, எல்லாமே சரிதான், எல்லாமே சரிதான். ஆனா என்கிட்ட அதிகாரம் இல்லையே, கையெழுத்து போட்ட அதிகாரம் என்கிட்ட இல்லையே. சரி, மகிழ்ச்சி 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 மகிழ்ச்சி. படிங்க படிங்க படிங்க. உறுதியா நான் வந்தா உறுதியா செய்வேன். நான் வரேன், நான் உறுதியா செய்வேன். நீங்க நாளைக்கு நான் தண்ணி கொண்டு வரது பெரிய விஷயம் இல்ல அக்கா. அக்கா, நாளைக்கு தண்ணி கொடுக்கறது பெரிய விஷயம் இல்ல, வாழ்நாள் முழுக்க தண்ணி கொண்டு வரதா பெரிய விஷயம். நிரந்தர தீர்வு கொண்டு வரேன், ஒரு வாய்ப்பு கொடுங்க. என்ன சொல்றீங்கன்னா, தண்ணி அதனால எங்களுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. பல இடங்களுக்கு பேசியிருக்கோம், நிறைய விஷயங்கள் மக்கள் செஞ்சிருக்கிறாங்க, அதிகாரிகள் செஞ்சிருக்கிறாங்க, மக்களுக்கு செஞ்சிருக்காங்க. இதையும் நான் பேசுறேன், சரிங்களா? நன்றி நன்றி. சரி சரி சரி. பைப்ல தண்ணி வராது, காத்துதான் வரும்.